Dear students, வணக்கம், வாழ்க வளமுடன். Today we are going to see the sums in exercise 11.1, example 11.2. Suppose a pair of unbiased dice is rolled once. ரெண்டு ஜோடி டை த்ரோ பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், மறுபடியும் ஒரு தடவை ரெக்கலெக்ஷனுக்காக சொல்கிறேன். If x denotes the total score of two dice, write down one sample space, ரெண்டு inverse image of 10, மூணு number of elements in the inverse image. இப்போ நமக்கு இப்போ ரெண்டு டையை போடும் பொழுது இதில் ஒரு நம்பர் இதில் ஒரு நம்பர் வருது. ஸோ இந்த நம்பர் ஆல்ஃபா இந்த நம்பரை பீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, let alpha and beta be the numbers shown up in two dice when thrown. இப்போ ரேண்டம் வேரியபிள்ங்கிறது என்ன? இந்த கட்டையில் என்ன நம்பர் வருது, இந்த கட்டையில் என்ன நம்பர் வருது, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்குறது தான் ரேண்டம் வேரியபிள் சமேஷன். லெட் எக்ஸ் பி, அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் denotes the total score of two dice when thrown, இதில் வரக்கூடிய இதில் இருக்கிற ரெண்டையும் கூட்டி பார்க்குறது தான் ரேண்டம் வேரியபிளாக இருக்குது. அப்போ லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் denoting the summation of alpha and beta. Therefore x of alpha comma beta equal to alpha plus beta. இல்லை சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் நம்ம சொல்லும் பொழுது இதில் ஒன்று இதில் ஒன்று. இப்போ சப்போஸ் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 we can correlate, we can pair 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 like that. 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 like that. 5 1 இங்கே அந்த நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுமே, இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ we get the sample space in which 36 elements occur. 6 elements in each row. We are having 6 rows. 6 into 6 36. Here n of s equal to 36. We can form a table. இந்த டேபிளில் இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா, இது ரெண்டையும் சம் பண்ணி சொல்கிறது தான் இந்த பாடி ஆஃப் த டேபிளில் வரக்கூடியது. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 1 3 கூட்டினா 4, 1 4 கூட்டினா 5, 1 5 கூட்டினா 6, 1 6 கூட்டினா 7. அதே மாதிரி 2 1 கூட்டினா 3, 2 2 4, 2 3 5, 2 4 6, 2 5 7, 2 6 8. இது மாதிரி நம்ம இந்த டேபிளை ஃபில்அப் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன். லாஸ்ட் ரோவில் 6 + 1 7, 6 + 2 8, 6 + 3 9, 6 + 4 10, அதே மாதிரி 6 + 5 11, 6 + 6 12. டேபிள் ஃபார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இதில் வரக்கூடியதில் இந்த பாடியில் என்ன அவுட்கம்ஸ் இருக்குது, இதை தான் நம்ம எத்தனை சொல்கிறோம், 36ன்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள். எக்ஸுடைய வேல்யூஸுங்கிறது சமேஷன் ஆஃப் தீஸ் டூ. அப்போ இதில் வரக்கூடியதெல்லாம் எக்ஸுடைய வேல்யூஸ், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டி சொல்கிறது தான் இங்கே போட்டிருக்கிறோம். அப்போ அதான் எக்ஸுடைய வேல்யூ. அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸுங்கிறத நான் பார்க்குற பொழுது 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ வி கெட் தீஸ் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வேல்யூஸ் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் ஸோ எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். இதில் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 10 10 வர மாதிரி இன்வர்ஸ், அதாவது எதை நீங்கள் சேர்த்திங்கன்னா 10 வருது. அந்த எதை சேர்க்குறோன்னு சொல்கிறோமோ அதுக்கு பேர் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 10 வர மாதிரி எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 4 + 6 10, 5 + 5 10, 6 + 4 10. ஸோ இந்த காம்பினேஷன் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 10 ஈக்குவல் டு 4 6 5 5 6 4. அதே மாதிரி அடுத்தது வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேஜ். வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள்ங்கிறது 2 3 4 5 6 7 இதை நம்ம எழுதுகிறோம். இதில் நமக்கு 2 வர மாதிரி எத்தனை இருக்குது, ஒரு 2 தான் இருக்குது. ஸோ 2னுடைய நம்பர் ஆஃப் பாயிண்ட் 1ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 3 2 3 இருக்குது, 4 3 3 இருக்குது, 5 4 5 இருக்குது, 6 1 2 3 4 5 5 6 இருக்குது. அதே மாதிரி 7
1 2 3 4 5 6 இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்தது 8 1 2 3 4 5 8 வந்து 5. 9 1 2 3 4 9 வந்து 4 இருக்குது. 10 3 இருக்குது. 11 2 இருக்குது. 12 1 இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் த இன்வர்ஸ் இமேஜ். இந்த எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு அவர் என் ஆஃப் எஸ். நமக்கு என் ஆஃப் எஸ்ஸுக்கு கரெக்டாக இருக்குதா நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். இஃப் இட் இஸ் என் ஆஃப் எஸ் தென் த சம் இஸ் கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிக்கு வந்துக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த ப்ரீவியஸ் சம் மாதிரியே நமக்கு எக்ஸசைஸில் 5th சம்மு இப்போ நம்ம இந்த மாதிரி கிளப் பண்ணி போட தான் முடியும். அப்போ தான் உங்களுக்கு சம்மெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற சம்மெல்லாம் ஒரு பக்கமாக வரும். வரிசையாக நம்ம ஆர்டர் பிரகாரம் போட்டோம்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் என்ன கொஷின், ஏ 6-sided டை இஸ் மார்க்டு 2 on 1 face. ஒரு டைக்கு 6 ஃபேஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் வந்து ஒரு ஃபேஸில் 2ன்னு இருக்குது. 3 on 2 faces 2 ஃபேஸில் 3ன்னு இருக்குது. and 4 on the remaining faces. அப்போ ஒரு கட்டையில் ஒரு சைடில் 2ன்னு இருக்குது, 2 சைடில் 3ன்னு இருக்குது. மிச்சம் எத்தனை சைடு இருக்குது? 6 சைடில் 3 மார்க் பண்ணியாச்சு, மிச்சம் 3 இருக்குது. அந்த 3லையும் என்னன்னு இருக்குது? 4ன்னு இருக்குது. the die is thrown twice. இது 2 தடவை போடுறோன்னு வச்சுங்களேன். if x denote the total score in 2 throws, find the values of the random variable and number of points in the inverse image. நம்ம as in the previous sum இப்போ நமக்கு என்ன அதில் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. இங்கே நம்பர்ஸு ஒரே நம்பர் மாறி வருது. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த டேபிள் பிரகாரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அதில் சொல்யூஷன் பாருங்கள், 2ங்கிறது ஒரு ஃபேஸில் இருக்குது, 3ங்கிறது 2 ஃபேஸில் இருக்குது, மிச்சம் 4ங்கிறது மிச்சம் இருக்கிற 3 ஃபேஸில் இருக்குது, 3 faces. Let alpha and beta be the numbers shown up in the first and second throw of a die. ஒரு டையை நம்ம ஃபஸ்ட்டில் போடும் பொழுது கிடைக்கக்கூடிய நம்பரை பார்க்குறோம், அதுக்கு பேர் ஆல்ஃபான்னு கொடுக்குறோம். 2வது தடவை போடும்போது கிடைக்கக்கூடிய நம்பரை பார்க்குறோம், அதுக்கு பேர் பீட்டான்னு கொடுக்குறோம். இந்த ரெண்டுனுடைய சமேஷனை தான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டாங்கிறது என்னென்னு சொல்கிறோம்? இந்த பேரை ஆட் பண்ணி என்ன வருதோ அதுக்கு பேர் தான் எக்ஸு. இப்போ நம்ம டேபிள் ஃபார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது திஸ் இஸ் என் ஆஃப் எஸ் அல்ல. நம்ம பாருங்க 2 3 3 4 4 4 ஒரு ஃபேஸில் 2, மிச்சம் இருக்கிற 2ல் 3, மிச்சம் இருக்கிற 3ல் 4. இப்போ இது சமேஷன் தான். 2 இடத்துல ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 4, 2 + 3 5, 5 6 6 6. அதே மாதிரி 3 இடத்துல ஆட் பண்ணிங்கன்னா 5 6 6 7 7 7. அதே மாதிரி 3 ஆட் பண்ணிங்கன்னா 3 + 2 5, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 4 7 7 7. அடுத்து 4 + 2 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 4 8, 4 + 4 8, 4 + 4 8. தென் இங்கே 4 இருக்குன்னா இதே தான் ரிசல்ட்டு 6 7 7 8 8 8. அதே மாதிரி 6 7 7 8 8 8. இதுதான் நமக்கு கொஷின் வச்சுங்களேன். இப்போ இதில் எக்ஸ் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது, இந்த பாடியில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதான் எக்ஸோடைய வேல்யூஸ். இப்போ இதில் என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு இருக்குது? 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குன்னு வச்சுங்களேன். 4 5 6 7 8. ஸோ 4 5 6 7 8. இப்போ இதில் நமக்கு கொஷின் ஒரே கொஷின் தான். முன்னாடி 3 கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த மாடல் சம்மில். அதுக்கு பேரலாக வரக்கூடிய இந்த சம்மில் ஒரே கொஷின் தான். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். இப்போ எக்ஸ் டேக் வேல்யூஸ் 4 5 6 7 8. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் த இன்வர்ஸ் இமேஜ். இட் கேன் பி ஷோன் இன் த டேபிள். தட் இஸ் values of the random variable x. அதே மாதிரி இங்கே வந்து number of elements in the inverse image.
இப்போ என்னென்ன வேல்யூஸ் வருது? 4, 5, 6, 7, 8. And the last column for total. இதில் 4 எத்தனை இருக்குது? ஒரு 4 தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது 1 தான். 5 எத்தனை இருக்குது? இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 5 வந்து 4க்கு வச்சுங்களேன். 6 எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 4, 4 3 7, இங்கே ஒரு 3 10. 6 வந்து 6, 4, இது வந்து 3, இங்கே ஒரு 4 3 7, இங்கே ஒரு 3 10. அடுத்தது 7 எத்தனை இருக்குது? 3, இங்கே ஒரு 3 6, இங்கே ஒரு 3 9, இங்கே ஒரு 3 12. அதே மாதிரி 8 எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 3 3 3, 3 3s are 9. So whether it is correct or not, let us find that summation. 4 1 5, 15, 15 3 27, 9 36. ஸோ நமக்கு என்ஆஃப்எஸ் வந்து 36 வர்றதுனால இது கரெக்ட் சம்னு வச்சுங்களேன். த நெக்ஸ்ட் சம் அடுத்தது எக்ஸாம்பிள் 11.3 நம்பர் 4th சம். எக்ஸாம்பிள் 11.3 இது என்ன சொல்லுது அப்படின்னா, an ant contains 2 white, 3 red balls. A sample of 3 balls are chosen at random from the urn. If X denote the number of red balls chosen, find the values taken by the random variable. Let's find the values of the random variable X and its number of inverse images. இது வந்து கொஷின். இதில் நம்ம போடும் பொழுது இந்த let us recollect competition. there is நமக்கு காம்படிஷன் நம்ம படிக்கும் பொழுது இப்போ 3 திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 2 திங்ஸ் எத்தனை விதத்தில் எடுக்கலாம்? 360 வேஸில் எடுக்கலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3C2? that equal to 3 into 2 factors declining position, 3 into 2 divided by 1 ஆரம்பிச்சு 2 வரையும் 2 cancel 3. அதே மாதிரி 10C3 that can be written as out of 10 things 3 things can be taken in 10C3 ways. The value of 10C3 equal to 10 9 8 3 factors. 10 ஆரம்பிச்சு 3 ஃபேக்டர் எழுதுகிறோம், குறைச்சி எழுதிட்டு போகிறோம். டிவைடட் பை 1 2 3. இப்போ இதில் 3 3 கேன்சல் ஆகிடும். இதுக்கு 4 120. இது மாதிரி காம்படிஷன் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த காம்படிஷனில் சப்போஸ் லெஃப்ட்டில் ஒரு நம்பர் வந்து ரைட்டில் 0 இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூ வந்து 1. லெஃப்ட்டில் ஒரு 4னு ஒரு நம்பர் வந்து ரைட்டில் 1 இருந்ததுன்னா லெஃப்ட்டில் என்ன வேல்யூ இருக்குதோ அதான். இங்கே வந்து ரைட்டில் 0 இருந்தால் வாட் எவர் த நம்பர் இன் த லெஃப்ட் மேபி இட்ஸ் வேல்யூ இஸ் 1. அதே மாதிரி ரைட்டில் 1 இருந்ததுன்னா லெஃப்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதான் அதனுடைய வேல்யூ. தட் இஸ் NC1 ஈக்குவல் டு n சொல்கிறோம். இங்கே NC0 ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் நம்பரும் ரைட் நம்பரும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா சப்போஸ் 4C4 அதனுடைய வேல்யூ 1, 5C5 அதனுடைய வேல்யூ 1. இன் ஜென்ரல் NCN ஈக்குவல் டு 1. இதெல்லாம் நம்ம காம்படிஷனில் படிக்கக்கூடியன்னு வச்சுங்களேன். இப்போ 10C
8 இருக்குன்னு வச்சுங்களேன். 10C8 என்னன்னு சொல்கிறோம்? 10ல் ஆரம்பித்து 8 ஃபேக்டர் நம்ம போடுறோம். அதுக்கு பதிலாக 10C2ன்னு எழுதலாம். லெஃப்ட்டு நம்மளது ரைட் நம்பரை கழித்து ரைட்டில் எழுதிக்கலாம். இந்த வேல்யூ ஈக்குவல் தான். ஸோ இதை கண்டுபிடிக்க 8 ஃபேக்டர் போடணும், இதை கண்டுபிடி 2 ஃபேக்டர் போடணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த சம்ம நம்ம போடுறோம். பை டேக்கிங் மோர் தேன் 1 அப்படிங்கிற போது நம்ம காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். அட் ரேண்டம் ஒரே சமயத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பொழுது இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இல்லை சொல்யூஷன் an ant contains 2 white and 3 red balls. ஒரு குண்டாவில் என்ன இருக்குது? 2 ஒயிட் இருக்குது, 3 ரெட் பால்ஸ் இருக்குது. ஒயிட் பால், அடுத்தது ரெட் பால், அடுத்தது டோட்டல். இப்போ ஒயிட் பால் எத்தனை இருக்குது? 2 ஒயிட்டு அண்ட் 3 ரெட் பால்ஸ், டோட்டல் 5. A sample of 3 balls are chosen at random. 3 பாலை ஒரே சமயத்தில் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். From the ant. If x denote the number of red balls chosen, find the values of the random variable x and its number of inverse images கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது செகண்ட் டைப் மாடலில் வருது. இது நீங்கள் பாருங்களேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒயிட் பால் 2 இருக்குது, ரெட் பால் 3 இருக்குது, மொத்தம் 5 பால் இருக்குது. இந்த 5 பால் குண்டாக்குள்ளார் இருக்குது, அந்த பாத்திரத்தில் இருக்குது. இந்த பாத்திரத்தில் வந்து 3 பாலை நம்ம எடுக்கிறோம், ஒரே சமயத்தில் எடுக்கிறோம். தட் இஸ் கால்டு NFS. அப்போ when 3 balls are drawn, 3 பாலை வெளியே எடுக்கிற பொழுது NFS is equal to மொத்தத்துக்கு 5 பால் இருக்குது. 5 பால் இருந்து எத்தனை பால் எடுக்கிறோம்? 3 பால், 5C3. that can be written as 5C2ன்னு போட்டும் போடலாம், அல்லது அப்படியே போட்டு நீங்கள் போடனாலும் போடலாம். that equal to 5C3 means 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. இந்த 3 get cancelled. இதைத்தான் நம்ம 5C2ன்னு சொல்கிறோம். that equal to 10. இதுதான் NFSன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம்? எக்ஸுங்கிறது denote the number of red balls. அப்போ let x denote the number of red balls. number of red balls. இப்போ நமக்கு எக்ஸுடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது மொத்தம் 3 பால் எடுக்கிறோம். 3 பால் எடுக்கிற பொழுது இதில் 2 பாலை எடுத்துட்டோம்னா மிச்சம் 1 பால் அதில் எடுக்கலாம்னு வச்சுங்களேன். அப்போ ஒயிட்டில் 2 முழுசாக பயன்படுத்துகிற பொழுது எக்ஸில் ஒயிட்டில் 2 எடுக்கிறோம், ரெட்டில் 1 தான் எடுக்க முடியும்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸ் ஆஃப் x of 2 white 1 red. நமக்கு என்ன பால் வேணும்? if x denote the number of red balls, அப்போ ஒரு ரெட் பால்னா இதுக்கு வேல்யூ வந்து 1 தான் வச்சுங்களேன். இதுக்கு வேல்யூ வந்து 1. அப்போ இதில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 2 ஒயிட் பால் வந்து எடுக்கிறோம். நமக்கு ஒயிட் பால் எத்தனை இருக்குது? 2 ஒயிட் பால்லேருந்து 2 ஒயிட் பாலை 2C2 வேஸில் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ரெட் பாலை 3 ரெட் பால்லேருந்து எடுக்கலாம், 3C1 வேஸில் எடுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு ஈக்குவலாக இருக்கனால 1, ரைட்டில் 1 இருக்கனால லெஃப்ட் வேல்யூ 3, தட் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 1 ஒயிட் 2 ரெட், ஒரு ஒயிட்டு 2 ஒயிட்லேருந்து 1 குறைச்சோம், ஒரு ஒயிட்டு, அப்போ 2 ரெட்டாக மாறிடும். அப்போ இதில் எத்தனை ரெட் இருக்குது? 2 இருக்குது. இப்போ இதில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு ஒயிட்டு 2லேருந்து 1 எடுக்கிறோம், ஸோ 2C1 இன்ட்டு ரெட்டு 3லேருந்து 2 எடுக்கிறோம், 3C2. தட் ஈக்குவல் டு 2C1 2 இன்ட்டு 3C2ங்கிறது 3C1ன்னு போட்டு 3C1 வேல்யூ 3ன்னு சொல்லிக்கலாம். உனக்கு புரியலைன்னா 3 இன்ட்டு 2 பை 1 இன்ட்டு 2 போட்டு இது கேன்சல் பண்ணால் 6. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 2 ஒயிட்
1 ரெட். இதில் வந்து 1 2 அங்கே 1 2 அப்புறம் இங்கே வந்து குறைச்சிட்டே வரும். ஒயிட்டில் 2 1 அப்புறம் 0 ஒயிட் 0 ஒயிட் 3 ரெட். இது ஈக்குவல் டு ஒயிட் பால் எத்தனை, இதனுடைய வேல்யூ வந்து எத்தனை ரெட் பால் வருது, 3 வருது. இதனுடைய நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 0 ஒயிட் பால், 2 ஒயிட் பால்லேருந்து 0 2C 0 ways இன்ட்டு 3 ரெட் பால் out of 3 red ball. So 3C3. This value is 1 into this value is 1 is equal to 1. So, இப்போ நமக்கு x of omega equal to இதனுடைய வேல்யூ நம்ம சொல்ல பொழுது என்னென்ன வேல்யூஸ் வருது, ஒரு வேல்யூ வந்து 1, இன்னொரு வேல்யூ வந்து 2, இன்னொரு வேல்யூ வந்து 3. 1 எப்போ if omega equal to இந்த ஒமேகாங்கிறதுல என்ன இருக்கணும், 2 white 1 red 2 white 1 red 2. இது எப்போ சொல்கிறீங்க அப்படின்னா இஃப் ஒமேகா ஈக்குவல் டு எத்தனை ஒயிட்டு 1 white 2 red. அதே மாதிரி 3 இது எப்போ இஃப் ஒமேகா ஈக்குவல் டு 0 white 3 red. இதுதான் நம்ம சொல்கிறோம் வச்சுங்களேன். ஸோ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது, 1 2 3 வருது. therefore x can take values 1 2 3. so let us say form the table. so this is values of the random variable, values of the random variable x, number of points in the inverse image, in the inverse image. இதில் நமக்கு ஸோ வேல்யூஸ்ங்கிறது 1 2 3 the remaining total we can verify it. அப்போ இதில் நம்ம போடும் பொழுது நமக்கு n of s நம்ம போடும் பொழுது 10 வந்துருக்குது. அந்த 10 டோட்டலில் வருதான்னு பார்க்குறோம். இப்போ 1ல் எத்தனை இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், 1க்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன 3. This is our number of points for 1. This is our number of points for 2. And this is our number of points for value 3. அப்போ 1க்கு என்ன வருது 3 6 1. So the total 10. That is the n of s value. So it is correct one. இது கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சு இதே மாதிரி டைப்பில் நம்ம ப்ரீவியஸ் சம் மாதிரியே ஒரு 4-5 சம் இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுங்களேன். இல்லை 4 எக்ஸசைஸில் தேர்ட் சம்மாக இருக்குது. and contains 5 mangoes and 4 apples. ஒரு பாத்திரத்தில் 5 மேங்கோ இருக்குது, 4 ஆப்பிள் இருக்குது. 3 fruits are drawn at random. ஒரே சமயத்தில் 3 ஃப்ரூட்ஸை நம்ம எடுக்கிறோம். ஒரே சமயத்தில் எடுக்கிறதுங்கிறது at randomனாவே we are going to use combination. if the number of apples taken is a random variable, ஒரே சமயத்தில் 3 எடுக்கிறப்போ அதில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்பிளை தான் ரேண்டம் வேரியபிளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் த இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு சொல்யூஷனில் ஆப்பிள் வந்து 4 இருக்குது, மேங்கோ வந்து 5 இருக்குது, டோட்டல் 9. when 3 fruits are drawn n of s equal to 9c3. 9c3 வேல்யூ வந்து starting from 9 we are counting 3 factors 9 8 7 divided by 1ல் ஆரம்பிச்சு 3 வரையில் 1 2 3 cancelling by 3 3 3s are 9, இது 4 2s are 8, அப்போ 3 12 12 84. this is our n of s. இதுதான் n of sன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அடுத்தது ரேண்டம் வேரியபிள் வேல்யூ நம்ம சொல்கிற பொழுது எக்ஸுங்கிறது எக்ஸ் ஆஃப், இப்போ நமக்கு எத்தனை ஆப்பிள் சொல்கிறோம் 4 ஆப்பிள் 5 மேங்கோ, 3 எடுக்கிறோம். 3 எடுக்கும் பொழுது இப்போ 0 ஆப்பிள் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். 0 ஆப்பிள் எடுத்திங்கன்னா எத்தனை மேங்கோ வரும் 3 மேங்கோ. அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு 3 வருது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 0ன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 0 ஆப்பிள் 4 ஆப்பிள்லேருந்து 0 ஆப்பிள் 4c 0 இன்ட்டு 5 மேங்கோ வந்து 3 மேங்கோ 5c 3 இது ஈக்குவல் டு 4c 0 1 இன்ட்டு
5C3, 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3, இது cancel ஆகிடும், இது 2, that equal to 5 2s are 10. அடுத்தது ஆப்பிளில் 1 எடுத்துக்கிட்டோம்னா x of 1 ஆப்பிள், அப்போ மேங்கோவில் எத்தனை வரும், மொத்தம் 3 வர்றதுக்கு 2 மேங்கோ வரும். அப்போ இதில் ஆப்பிள்ங்கிறது எத்தனை இருக்குது, 1. ஸோ அதான் ரேண்டம் வேரியபிள் வேல்யூ. இதுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் is equal to, there is ஒரு ஆப்பிள் 4லிருந்து 4C1, 2 மேங்கோ 5லிருந்து 5C2, that equal to 4C1 4, 5C2 5 into 4 divided by 1 into 2, இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும், 5 2s are 10, 10 4s are 40. So this is our value number of points. அடுத்தது x of எத்தனை ஆப்பிள், 2 ஆப்பிள், 2 apples 1 mango, இதுக்கு வேல்யூங்கிறது 2ன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் equal to 2 apple from 4 apples 4C2 into 1 mango from 5 mango 5C1, that equal to 4C2 4 into 3 by 1 into 2 into 5C1 value 5, இதுவும் cancel by 2, 2 3s are 6, 6 5s are 30. அடுத்தது x of 3 apples, அப்போ 3 ஆப்பிள் நமக்கு 3 பழம் வந்துருச்சு, அப்போ மேங்கோவில் எத்தனை வரும், 0 மேங்கோ, that equal to 3 apple from 4 apples 4C3 into 0 mango, that is from 5 mango 5C0, that equal to 4C3 can be written as 4C1, 4லேருந்து 3 கழிச்சல தான் 4C1 into 5C01, 4C1 4, 4 into 1 4. அப்போ ஸோ திஸ் இஸ் இது வந்து நம்ம வேல்யூ சொல்கிற பொழுது எத்தனை வேல்யூ நம்ம சொல்கிறோம், எத்தனை ஆப்பிள், 3 ஆப்பிள். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் is equal to 4C3 into 5C0, 4C3 4C1 5, that equal to 5C01 4. So therefore x of omega is equal to values, என்னென்ன வேல்யூஸ் வருது, 0 1 2 3. 0 எப்போ வருது அப்படின்னா, if omega equal to, ஒமேகாவில் என்ன இருக்குது, 0 ஆப்பிள் 1 மேங்கோ. அதே மாதிரி 1 எப்போ வரும், இஃப் ஒமேகா ஈக்குவல் டு, ஒமேகாவில் என்ன இருக்கணும், 1 ஆப்பிள் 2 மேங்கோ. 2 எப்போ வரும், 2 ஆப்பிள் வந்து 2 வரும். ஸோ 2 ஆப்பிளுக்கு இங்கே வந்து 2 ஆப்பிள்ஸ், இஃப் ஒமேகா ஈக்குவல் டு 2 ஆப்பிள்ஸ் அப்புறம் 1 மேங்கோ. 3 எப்போ வரும் அப்படின்னா, இஃப் ஒமேகா ஈக்குவல் டு, ஒமேகாவில் 3மே ஆப்பிள்ஸ், மொத்தம் 3 பழத்துக்கு, அப்போ இது என்ன வரும், 0 மேங்கோ. ஸோ இதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுங்களேன். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் டேக்கன் பை த ரேண்டம் வேரியபிள். அப்போ எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ், therefore எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸு, 0 1 2 3. இப்போ டேபிளிங் போட்டிங்கன்னா values of random variable x, point number of points in the inverse image. இதில் வேல்யூஸ் என்ன சொல்லுவீங்க, 0 1 2 3 டோட்டல். NFS கரெக்டாக இருக்கணும்னா NFS என்ன இருக்குது, 84 வரணும். ஸோ அதுக்கு நமக்கு 0க்கு 10, 1க்கு 40, 2க்கு 30, 3க்கு 4. இப்போ எவ்வளோ வருது, 40 10 50 30 80 84. ஸோ இட் இஸ் ஏ கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலேன். இப்போ இதே மாதிரி சம்ஸ் தான் நமக்கு எக்ஸசைஸில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம லெட் அஸ் டூ அப்வர்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், next sum system, it is a exercise la second sum in the previous model da.
In a pack of 52 cards, 2 cards are drawn simultaneously at random or simultaneously. ஒரே சமயத்தில் நம்ம எடுக்கிறது தான் at random சொல்கிறோம். At random or simultaneously, whenever these words are used, we are going to use combinations. So cards are drawn simultaneously. So let us do the sum using combination. If the number of black cards drawn is a random variable, random variableங்கிறது என்ன சொல்லியிருக்கு? Number of black cards. Find the values of the random variable and number of points in the inverse image. இப்போ நமக்கு தெரியும் சீட் ஆட்டம், that is a pack of 52 cards. playing cardsல நமக்கு தெரியும் மொத்தம் 52 கார்டு இருக்கும். அதில் உங்களுக்கு 4 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து ஸ்பேடு, கிளவர், இது ரெண்டும் பிளாக் இன் கலர்ஸ். அதே மாதிரி டைமண்ட், ஹார்டின், இது ரெண்டும் ரெட் இன் கலர்ஸ். சகப்பாக இருக்கிறது டைமண்ட், ஹார்டின். அப்போ டைமண்டில் 13, ஹார்டினில் 13, மொத்தம் 26 கார்டு ரெட்டில் இருக்குது. பிளாக்கில் வந்து அதே மாதிரி ஸ்பேடில் 13, கிளவரில் 13, மொத்தம் 26 கார்ட்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு இங்கே வந்து black cards, இது வந்து red cards, இது டோட்டல். இதில் black cards வந்து 26, red cards வந்து 26, டோட்டல் 52. இப்போ நம்ம எத்தனை கார்ட்ஸ் எடுக்கிறோம்? 2 cards are drawn. இப்போ when 2 cards are drawn, we can write n of s. n of s is equal to, எத்தனை கார்ட்ஸ் இருக்குது? மொத்தம் 52 கார்டு. அதில் 2 கார்டு வந்து ஒரே சமயத்தில் எடுக்கிறோம். அப்போ எத்தனை விதத்தில் எடுக்கணும் அப்படின்னா 52c2 is equal to 52 into 51 divided by 1 into 2. This is cancelled by 26. 51 into 26, ஒரு 26, 26க்கு 6 மிச்சம் 2, 5 32, 32க்கு 2 மிச்சம் 3, 5 2 13, 13, 1326. ஸோ திஸ் இஸ் n of s. இப்போ நம்ம எக்ஸுங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்குது? எக்ஸ் இஸ் த ரேண்டம் வேரியபிள் denoting எதை குறிக்குது? the number of black cards, number of black cards. So x of என்ன நமக்கு black cards வருது? 0 black card வருதுன்னு வச்சுங்களேன். x of 0 black 2 red is equal to, இதுதான் 0ன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா நமக்கு வேணுங்கிறது எத்தனை பிளாக் கார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த மாதிரி 2 கார்டு எடுக்கிற போது ஒரு சிஸ்டத்தில் ஒரு குரூப்பில் வந்து 0 பிளாக் வந்து 2 ரெட்டு வந்தால் 2 கார்டு எடுத்ததாக அர்த்தம். அதில் எத்தனை பிளாக் இருக்குது? 0 பிளாக். ஸோ இது வந்து வேல்யூ வந்து 0ன்னு வந்துடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு பிளாக் கார்டு எத்தனை இருக்குது? 26 இருக்குது. அப்போ 26ல் இருந்து 0 கார்டு, அப்போ 26 0 வேஸில் எடுக்கிறோம். இன்ட்டு ரெட் கார்டு 26, எத்தனை ரெட் கார்டு எடுக்கிறோம்? there is 2 ரெட் கார்டு 26c2 is equal to 26 0ங்கிறது 1 இன்ட்டு 26c2ங்கிறது 26 இன்ட்டு 25 by 1 into 2, இதுக்கு 13 டைம்ஸ் is equal to 5 13 65க்கு 5 மிச்சம் 6, 2 26 32 325. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 1 பிளாக் 1 ரெட், 2 கார்டில் ஒரு பிளாக் இருக்கலாம், ஒரு ரெட் இருக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ இது ஈக்குவல் டு, இதில் எத்தனை பிளாக் இருக்குது? 1. அப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26, இது பிளாக் கார்டு 24 1 26c1, அதே மாதிரி ரெட்டு 24 1 26. இது ஈக்குவல் டு 26 into 26 is equal to
676, namely 26 into 26, 6 36 மிச்சம் 3, 2 12 3 15, this 56 to 2, that is 6 5 2 7 6 676, 676. அடுத்தது x of 2 block 0 2 is equal to இந்த காம்பினேஷனில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. therefore number of points is equal to எத்தனை? 26 C2, 26 பிளாக் ஆடு வந்து 2 பிளாக் ஆடு. அதே மாதிரி 0 26 G0 is equal to இதனுடைய வேல்யூ வந்து 26 into 25 by 1 into 2 into 1. இது கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி தான் 13 into 25 is equal to 325. therefore x of omega equal to என்னென்ன வேல்யூஸ் வருது? நமக்கு 0 வருது, 1 வருது, 2 வருது. அப்போ 0 1 2. 0 எப்போ வருது அப்படின்னா if omega equal to ஒமேகாவில் என்ன இருக்குது? 0 பிளாக்கு 2 ரெட். இதில் if omega equal to 1 black 1 red. அதே மாதிரி if omega equal to 2 black 0 red. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது? therefore x takes values 0 1 2. இப்போ நமக்கு we can tabulate, that is a values of the random variable x. அதே மாதிரி number of points in the inverse image. என்னென்ன வேல்யூஸ் வருது? 0 1 2. 0வில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 325. அதே மாதிரி 1ல் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 676. அதே மாதிரி 2ல் எத்தனை இருக்குன்னா 325. we can verify it whether it is correct or not. எப்படி அப்படின்னா இதெல்லாம் கூட்டினா n of s வரணும். அப்போ this is total. கூட்டி பாருங்கள். 5 6 5 11 5 16 6 மிச்சம் 1 3 7 3 10 10 2 2 மிச்சம் 1 4 6 4 10 3 13 1326, which is our n of s. So our sum is a correct one. The next similar sum, that is a example 11.4. 2 balls are drawn randomly from an containing 6 white and 4 black balls. அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஒரு குண்டா இருக்குது, அந்த குண்டாவில் 6 ஒயிட்டு 2 black ball இருக்குது. Suppose we win ₹30 for each black ball and we lose ₹20 for each white ball. ஒரு பிளாக் பால் வந்ததுன்னா நமக்கு 30 ரூபா வருது. we win ₹30, நம்ம ஜெயிக்கிறோம். for each black ball and we lose ₹20 for each white ball. ஒயிட் பால் வந்ததுன்னா 20 ரூபா நம்ம லூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இழக்கிறோம். அப்போ if x denotes the winning amount, find the values of x and the number of points in the inverse image. அப்படின்னு சொல்லி சிமிலர் சம் தான். டிஃப்ரென்ஸ் இஸ் அங்கே நம்பர் ஆஃப் கார்ட்ஸை சொல்கிறோம், இங்கே வந்து நம்பர் ஆஃப் அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தான் நமக்கு ரேண்டம் வேரியபிள்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். அப்போ இதில் நம்ம ஆஸ் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சொன்னிங்கன்னா இது வந்து பிளாக் பால்ஸ். நமக்கு என்ன வேணும்? பிளாக் பால்ஸ். அடுத்தது ஒயிட் பால். அடுத்தது டோட்டல். இப்போ பிளாக் பால் எத்தனை இருக்குது? 4 பிளாக் அண்ட் 6 ஒயிட். டோட்டல்
6 4 10 10 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதுலேருந்து எத்தனை பால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 2 balls are drawn. முதல்ல NFS first we have to find what is NFS, that is number of elements in the sample space. அப்போ when 2 balls are drawn, N of S is equal to, what is N of S? There is a total ball 10, அதிலிருந்து 2 balls எடுக்கிறோம். அப்போ 10C 2 ways, that is 10 into 9 by 1 into 2, cancelling by 5, that equal to 45. This is our N of S. இப்போ நமக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்னா winning amount for a block ball, amount for a block ball is equal to plus, ஏன்னா நமக்கு ஜெயிக்கிறது நம்மக்கிட்ட வர்றது வருமானம், that is profit, அது வந்து ப்ளஸில் நம்ம சொல்கிறோம், rupees 30. அதே மாதிரி amount for a white ball, இதுக்கு வந்து we are losing. ஸோ லூஸ் பண்ணுறதுங்கிறது லாஸுங்கிறது மைனஸ். ஸோ மைனஸ் ருபீஸ், ஒரு ஒயிட் பாலுக்கு எவ்வளோ நம்ம லூஸ் பண்ணுறோம்னா 20. இப்போ நமக்கு முன்னாடி சொன்னது நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் நம்ம சொன்னோம். இப்போ வந்து வின்னிங் அமௌண்ட், அதில் என்ன கலரில் வேணுங்கிறது நம்ம சொன்னோம். இங்கே வந்து கலர் கிடையாது, ரெண்டையுமே யூஸ் பண்ணி வின்னிங் அமௌண்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள், let x be the random variable denoting the winning amount. ஜெயிக்கிற காசு தான் நமக்கு ரேண்டம் வேரியபிள்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் நம்ம எத்தனை எடுக்கிறோம் அப்படின்னா 2 balls are drawn, இது முக்கியம். அதுக்கப்புறம் வின் rupees 20 for a block ball, அதே மாதிரி லூஸ் rupees 20 for a white ball. இதுதான் நமக்கு முக்கியம்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸ் ஆஃப் 2 பால் எடுக்கிற பாலில் 2 பிளாக்கு, அதே மாதிரி 0 ஒயிட், அப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ தட் ஈக்குவல் டு 2 பிளாக் பாலுக்கு எவ்வளோ வரும், 2 இன்ட்டு ஒரு பாலுக்கு 30 வரும்னா 2 பால் 2 இன்ட்டு 30 ப்ளஸ்ஸு 0 ஒயிட் 0 இன்ட்டு -20, இதுக்கு வந்து எவ்வளவு -20, ஒயிட் பாலுக்கு -20, தட் ஈக்குவல் டு 60 - 0, தட் ஈக்குவல் டு 60. அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிற போது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 2 பிளாக் பால், 4லேருந்து 2 எடுக்கிறோம், இப்போ 4C2, 0 ஒயிட் 6லேருந்து 0, that equal to 4C2, 4 into 3 by 1 into 2 into whatever the value of number in the left, and if it is 0 in the right, then its value is 1. This cancelling by 2, 2 3s are 6. அடுத்தது x of 1 black 1 white, ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட், அப்போ that equal to 1 இன்ட்டு பிளாக் பாலுக்கு 30 ப்ளஸ்ஸு ஒரு ஒயிட் பாலுக்கு -20 ரூபா, தட் ஈக்குவல் டு 30 - 20 இஸ் ஈக்குவல் டு 10. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஒரு பிளாக் பால், எத்தனை பிளாக் பால்லேருந்து 4லேருந்து 1 4C1 இன்ட்டு ஒரு ஒயிட் பால் 6லேருந்து 1 6C1. ரைட்டில் 1 இருந்தால் அதுக்கு வேல்யூ வந்து லெஃப்ட் நம்பர் தான். ஸோ இதுக்கு வந்து 4 இன்ட்டு 6C1, இப்போ 6 தட் ஈக்குவல் டு 24. அடுத்தது எக்ஸ் ஆஃப் 0 பிளாக், அப்புறம் 2 ஒயிட், எப்போ கூட்டினாலும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 2 நம்பர் வரணும், அப்போ தான் 2 பால் எடுக்கிறதாக அர்த்தம். தட் ஈக்குவல் டு 0 இன்ட்டு பிளாக் பாலுக்கு 30 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒயிட் பாலுக்கு -20, that equal to 0 minus 40, that equal to -40. Therefore x of omega, omega value என்ன வரும்னா
is equal to என்ன அமௌண்ட்டு, that is a 60, there is one amount. அடுத்தது 10, that is another amount, minus 40, another amount. 60 எப்போ வருது, if 2 block, if omega equal to 2 block 0 white. அடுத்தது if omega equal to 1 black 1 white. அடுத்தது if omega equal to 2 black 0 black அடுத்து 2 white. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ வருது, therefore x takes values என்னென்ன 60 10 minus 40 rupees. So tabulation values of the random variable x, number of points in the inverse image. Values 60, 10, minus 40. Then total. The total எதுக்கு அப்படின்னா whether the answer is correct or not, we have to verify. இப்போ 60க்கு எத்தனை வருது அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 60க்கு 6. அதே மாதிரி 10க்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 24. அதே மாதிரி இங்கே வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் is equal to number of points வந்து 0 block 4C 0 block 4 அதில் 0 plus 6C2 that equal to இதுக்கு வந்து 0 6C2 value 15, you can put it that equal to 15. So this 15. இப்போ டோட்டல் வந்து 45 வருது. இப்போ இங்கே நமக்கு வந்து n of s equal to 45 வரனால the sum is correct one. Sum is correct one. இதான் வச்சுங்களேன். Similar sum in the exercise. இதே மாதிரி sum வந்து நமக்கு எக்ஸசைஸில் இருக்குது. Similar sum, that is exerciseல 4th sum. 2 balls are drawn randomly from a hand containing 6 red and 8 black balls. போன sum மாதிரியே அதில் வந்து white and black இருந்தது. இதில் வந்து red and black. 6 red and 8 black balls. Suppose we win rupees 15 for each red ball. ஒவ்வொரு ரெட் பாலுக்கு எவ்வளோ எடுக்கிறோம், that is 15 ரூபாய் வருது. அண்டு we lose rupees 10 for each black ball. ஒவ்வொரு பிளாக் பாலுக்கு எவ்வளோ இழக்கிறோம் அப்படின்னா 10 ரூபாய் இழக்கிறோம். எக்ஸுங்கிறது வின்னிங் அமௌண்ட்டாக இருந்தால் அதே தான், ஜஸ்ட் ரெட் பால் 6 பிளாக் பால் 8 டோட்டல் 14. ஸோ அவுட் ஆஃப் 14 we are taking 2 balls. ஸோ n of sங்கிறது 14C2. It is 14 into 13 by 1 into 2, cancelling by 7, 7 13s are 91. அடுத்தது இப்போ நமக்கு வந்து amount for block. Suppose we win rupees 15 for each red ball. Amount for one red ball. One red ball is equal to plus rupees எவ்வளவு 15. அதே மாதிரி amount for one black ball is equal to, that is we are losing, so negative, that is amount rupees 10. Well, let x be the random variable denoting the winning amount. Winning amount தான் நமக்கு random variable. அப்போ நமக்கு வந்து 2 பால் எடுக்கிறோம், 2ல் வந்து 2 ரெட் பால் இருக்கலாம், 2 ரெட்டு அப்படின்னா 0 பிளாக். that equal to 2 into ரெட் பாலுக்கு எவ்வளோ வருது 15, 2 into 15 ப்ளஸ் 0 into minus 10, that equal to 30 minus 0, that equal to 30. இதில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது ரெட் பால்ஸ் 6, 6லேருந்து 2 ரெட் பால் 6C2 இன்ட்டு 8 பிளாக் பால், அதுலேருந்து ஒரு 0 பிளாக் பாலுங்கிறது that is 0 8C0, 6C2ங்கிறது 6 into 5
by 1 into 2, cancelling by 3. 3 5s are 15. அடுத்தது x of ரெட்டில் ஒன்று குறைச்சிடறோம். ரெட்டில் ஒன்று குறைச்சிங்கன்னா 1 ரெட்டு, பிளாக்கில் ஒன்று ஆட் ஆகிக்கும் 1 பிளாக். இப்போ இதில் எத்தனை அமௌண்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். தட் ஈக்குவல் டு ஒரு ரெட்டுக்கு 1 into 15 ப்ளஸ் ஒரு பிளாக்குக்கு we are losing 1 into minus 10. that equal to 15 minus 10 equal to 5. number of pointsங்கிறது number of points equal to எவ்வளோ வருது? that is ஒரு ரெட்டில் 61 into 8 block ball 8C1. ரைட் சைடு ஒன்று இருந்தால் அதுக்கு வேல்யூ வந்து லெஃப்ட் நம்பர் தான். 6 into 8 that equal to 48. அடுத்தது x of ரெட்டில் ஒன்று குறைச்சிங்கன்னா 0 ரெட்டு, பிளாக்கில் ஒன்று ஆடிக்கும் 2 பிளாக். that equal to 0 ரெட்டு 0 into 15 ப்ளஸ் ஏன்னா ரெட் பாலுக்கு 5 ரூபா வருது, 2 பிளாக் பாலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு 2 into ஒரு பிளாக் பாலுக்கு -10. that equal to 0 minus 20 that equal to minus 20. அப்போ x of omega equal to omega value, that is x of omegaங்கிறது வேல்யூ என்னென்ன வருது? 30 ஒரு அமௌண்ட்டு, 15 5 ஒரு அமௌண்ட்டு. these are the values x of omega. இது ஒரு வேல்யூ, அதே மாதிரி இது ஒரு வேல்யூ, அதே மாதிரி இங்கே வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். number of points equal to இதில் 0 ரெட்டு வந்து 6C0 ப்ளஸ் 8C2 2 பால் that equal to 1 into 8 into 7 by 1 into 2 4 times cancel ஆகிடும். 4 7s are 28. இப்போ x of omegaங்கிறது இப்போ என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு 35 minus 20 35 minus 20. 30ங்கிறது எப்போ அப்படின்னா இஃப் ஒமேகாவில் என்ன இருக்குன்னு அப்படின்னா 2 ரெட்டு 1 பிளாக். அதே மாதிரி இஃப் ஒமேகா ஈக்குவல் டு 5 ரூபா வரணும் அப்படின்னா ஒரு ரெட்டு ஒரு பிளாக். அதே மாதிரி இது வந்து இஃப் ஒமேகா ஈக்குவல் டு 0 ரெட்டு 2 பிளாக். அப்போ therefore x takes values என்னென்ன வேல்யூஸு 35 minus 20. அப்போ இது வந்து வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு, ரெண்டு நம்பர் எக்ஸு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேஜ். இதில் 35 minus 20 டோட்டல். 30க்கு வந்து 15 நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 15, 5க்கு வந்து 48, -20க்கு 28. தென் டோட்டல் 8 16 5 21 1 மிச்சம் 2 2 2 4 4 4 8 8 1 9. if it is the number of s n of s இருந்ததுன்னா அது correct sum. here we are having the number of s 91, so our sum is correct one. so let us